சில நேரங்களில் நம்ம பிரச்சனை தலைக்கு மேலே போகும்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும். ஆனால் இங்கே பவுல் ஒரு நல்ல டிப்ஸ் சொல்கிறார். இங்கே பாருங்களேன். பவுல் சொல்கிறாரு, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அப்படி நம்மளால சர்வே பண்ணவே முடியாதுன்ற சூழ்நிலை. ஆனாலும் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்களேன். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். சாவே வந்தாலும் பரவாயில்ல, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் இருக்கிறார் பாருங்களேன். இப்படிதாங்க நமக்கும் கூட எவ்வளவு இக்கட்டு வந்தாலும் என்னை உயிரோடு எழுப்ப பண்ணுகிற உயிர்த்தலை பண்ணுகிற கர்த்தர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி கர்த்தன் மேல நம்ம நம்பிக்கையா இருப்போம். அப்ப என்ன ஆகுது பாருங்களேன். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அப்போ பிழைப்போம்ன்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்க சூழ்நிலை தான். ஆனா கர்த்தர் பிழைக்க வைத்தார். அவர் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எஸ், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். சோ நாமும் கூட இப்படியாக இதுவரை என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார்னு நம் முழு நம்பிக்கையும் ஏசப்பா மேல வைக்கும்போது கண்டிப்பா நம் பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம் உண்டாகும் போதும் கூட எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். லெட்ஸ் பிலீவ் இன் கிரைஸ்ட் அண்ட் லிவ் த ஜாய்ஃபுல் லைஃப். காட் பிளஸ் யூ.